Hi friends, today என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆப்கானிஸ்தான் எக் கிரேவி. என்ன கிரேவி? எக் கிரேவி. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை கப் தேங்காய், ஒரு ஸ்பூன் மின்ட் அண்ட் cumin seeds ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதிலே பாத்தீங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. குருமா நல்லா வாசனையாகவும் கொஞ்சம் ரிச்சாகவும் இதுவாக இருக்கும். இதில் வேணும்னா ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். முதல்ல கடாயில் ஆயில் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதை போட்டு முட்டை நல்லா 2-4 சைடுமே நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வரணும். என்ன பண்ணுற? அதுக்கப்புறம் நெய் முட்டை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வாயே இல்லாமல் அவங்களாம் சரி. நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வெங்காய தக்காளி ரெண்டுமே நல்லா வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பதத்துக்கு வதங்கி வரும். வதங்கி வர டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா மிளகு எல்லாமே வந்து தேங்காய் வச்சு அரைச்சிருக்கும். ஸோ அதனால் அதுவே ரொம்ப காரமாக தான் இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கிறதுக்காக லைட்டாக 1.5 ஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கேன். அது ஒரு வதக்கு சும்மா வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா. நான் வந்து எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறனால திப்பியாக போட மாட்டேன், தேங்காய் பாலாக தான் ஊற்றுவேன். அந்த அரைச்சதை வடிகட்டி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்த முட்டை அதை ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் ஆயில் சும்மா மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்கானிஸ்தான் எக் கிரேவி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் ரைஸோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் இடியாப்பம் அண்ட் ஆப்கானிஸ்தான் எக் கிரேவி. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு